வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். நீங்க நம்ம யூடியூப் சேனலுக்கு புது நண்பரா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை நீங்க உடனடியா பார்க்க முடியும். இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா, இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா இரண்டாவது டெஸ்ட் மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டைம் எதுவா இருந்தாலும் வீடியோ எடுத்ததுக்கு அப்புறம் ஏதாச்சும் ஒரு இன்ஜுரி நியூஸ் இல்ல ஒரு அன்அவைலபிள் நியூஸ் ஏதாச்சும் வந்ததுன்னா கண்டிப்பா நம்ம டெலிகிராம் சேனல்ல அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. அதே போல நீங்க இன்னமும் ஃபேண்டசி X11 ஆப்ல நீங்க ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அப்ளிகேஷன் ஃபார் கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக். நீங்க பாத்தீங்கன்னா என்ட்ரி ஃபீஸ் வைஸா நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. இதுக்கும் மற்ற ஆப்ஸுக்கும் ரொம்பவே கம்மியா இருக்கும், கிரிக்கெட்டுக்கும் மற்ற ஆப்ஸுக்கும். அதே போல கபடிலாம் இருக்கிறதுல ரொம்ப கம்மியா பாத்தீங்கன்னா கமிஷன் வச்சு கொடுக்குறாங்க. மற்ற ஆப்ல 15% இங்க வெறும் 5% தான் வச்சிருக்கிறாங்க. அதே போல உங்களுக்கு ஜிஎஸ்டி அண்ட் டிடிஎஸ் ஃப்ரீ. முக்கியமா பாத்தீங்கன்னா நம்ம ரீசெண்டா கபடி கூட கிராண்ட் லீக் வின் பண்ணோம். ஏன்னா இதுல மொத்தமே 639 பேர் தான். அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரேங்க் நம்ம எடுத்தோம். ஏன்னா உங்களுக்கு ஆப்போனன்ட் எல்லாமே நம்மள மாதிரி சின்ன சின்ன ஆப்போனன்ட் தான் வருவாங்க. பெரிய லெவல் ஆப்போனன்ட்ஸ் எல்லாம் வர மாட்டாங்க. அதனால நீங்க ஈஸியா ஒரு பாயிண்ட்ஸ் வித்தியாசம் வச்சு நம்ம ஈஸியா கிராண்ட் லீக் வின் பண்ண முடியும். இது மட்டும் இல்ல, கிரிக்கெட்டுக்குலாம் மினி லீக்னு வச்சிருக்காங்க. ஒரு 50 பேர் விளையாடக்கூடிய லீக், ஒரு 100-150 பேர் விளையாடக்கூடிய லீக் அப்படிங்கிற மாதிரிலாம் வச்சிருக்காங்க. ஸோ எல்லா இதையும் உங்களுக்கு பெஸ்டா பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இது வரைக்கும் நீங்க X11 ஆப்ல ஜாயின் பண்ணாத நண்பராக இருந்தீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணி பாருங்க. ஒரு டைம் பிடிச்சிருந்தா கண்டினியூ பண்ணுங்க. பட் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கிறோம். அடுத்து நம்ம இப்போ பிச் ரிப்போர்ட். நான் பொதுவா பிச் ரிப்போர்ட்டை விரும்ப மாட்டோம் நம்ம T20 ஓடிக்கலாம். பட் டெஸ்ட்டுக்கு நீங்க பிச் ரிப்போர்ட்டை கொஞ்சம் பார்த்துட்டு போறது நல்லது. இந்த அடிலைட்ல எப்படி மேட்ச் நடக்கும், இதுக்கு முன்னாடி நடந்த மேட்ச் அதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் பிச் ரிப்போர்ட் பொதுவா பாத்தீங்க அப்படின்னா இந்த பிச் பாத்தீங்க அப்படின்னா பேட்டிங்க்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கும். ரொம்ப பவுலிங் டேன் ஆகி இப்போ 100-150 ஆல் அவுட் அந்த மாதிரிலாம் இருக்க வாய்ப்பு இல்லை. பட் ரெக்கார்டு படி பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா பேட்டிங்க்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல இதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு நடக்கக்கூடியது டே நைட் மேட்ச் அடிலைட்ல. எப்பவுமே பாத்தீங்கன்னா டெஸ்ட் காலையில ஆரம்பிச்சு சாயந்தரத்துக்குள்ள முடிஞ்சிடும். ஆனா இது அப்படி இல்லை, மதியம் ஆரம்பிச்சு நைட் வரைக்கும் கொஞ்சம் நடக்கும். ஸோ அதனாலதான் சொல்லியிருக்காங்க கொஞ்சம் வித்தியாசப்படும் அப்படின்னு இருக்காங்க. அதாவது வெறுமனையா பகல் ஆட்டத்துக்கும் பகல் இரவு ஆட்டத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. அதே போல இதுல பாத்தீங்கன்னா நல்ல ஃபாஸ்ட் போலருக்கு நல்ல ஸ்விங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்ல மூவ்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எப்போ அப்படின்னா சன்செட், அதாவது சூரியன் மறையும் நேரத்துல, அந்த சாயங்கால நேரத்துல பாத்தீங்கன்னா நல்ல ஸ்விங் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிச் பாத்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு கண்டிப்பா கொஞ்சம் ஃபேவரட்டா இருக்கும். அதேதான் எப்போ பாத்தீங்க அப்படின்னா அந்த லைட் சூரிய வெளிச்சத்துக்கு கீழே கொஞ்சம் அந்த மறையிற டைம்லலாம் பாத்தீங்கன்னா நல்லாவே சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால பாத்தீங்கன்னா பேட்ஸ்மேன் அந்த மாதிரி டைம்ல கண்டிப்பா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஆடி ஆகணும். இப்போ நம்ம டே டெஸ்ட் அப்படின்னா பால் பிளாக் கலர்ல இருக்கும். நல்லா அது வர்றது நல்லா தெளிவா தெரியும். ஆனா இது பிங்க் கலர்ல வர்றதுனால கண்டிப்பா பிளேயர்ஸ் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா திடீர்னு டெஸ்ட் எல்லா டெஸ்ட்டுமே அந்த பால்ல தான் ஆடி இருப்பாங்க. தப்புன்னு ஒரு டெஸ்ட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி பால் ஆடுறது அவங்களுக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், என்னதான் பிராக்டிஸ் எடுத்தாலும். ஸோ நீங்க ஓவரா ஹிஸ்டரி வைஸா பாத்தீங்க அப்படின்னா டே நைட் மேட்ச் இந்த அடிலைட்ல பாத்தீங்கன்னா பவுலர்ஸுக்கு தான் ஃபேவரா இருந்திருக்கு. அதே போல இந்த பிங்க் பாலோட பிஹேவியர் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லைட்ஸுக்கு கீழே பெருசா தெரியாது நம்ம சொன்னது போல. ஏன்னா டேல கூட கொஞ்சம் ஆடிடுவாங்க. பட் அந்த லைட்டும் அந்த பாலோட கலரும் சேமா இருக்கும். ஸோ பால் வர்றதே சில டைத்துல தெரியாது. ஸோ அதனால பேட்ஸ்மேனுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிளா இருக்கும். அந்த டைம்ல ஃபேஸ் பண்ணி ஆடி ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன் பிச் ரிப்போர்ட் இன்னைக்கு இவ்வளவு நேரம் சொன்னேன் அப்படின்னா பிச் ரிப்போர்ட் தான் டெஸ்ட்ல முக்கியமே. ஏன்னா லாஸ்ட் டெஸ்ட் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல பிச் இந்தியாவுக்கு சாதகமா கண்டிப்பா அமைஞ்சது. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்தியா நல்லா ஆனாங்க ரெண்டாவது. பட் பிச் இந்தியாவுக்கு சாதகமா இருக்குது. நம்மளே சொல்லியிருந்தோம் டாஸ் ரொம்ப முக்கியம் சொல்லியிருந்தோம். ஏன்னா டாஸ் வின் பண்ணி பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுத்ததே இந்தியாவுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜா போயிருச்சு. பட் இந்த டெஸ்டும் டாஸ் ரொம்ப முக்கியம் பார்க்கலாம்.
இப்போ வந்து இந்த அடிலேட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 4 மேட்ச் ரிசல்ட்டை வந்து நீங்க பாருங்க. ஏன்னா ரிசல்ட் ஒரு 4 மேட்ச் ரிசல்ட் பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு கண்டிப்பா பிச் இப்பெல்லாம் பிச் சப்போர்ட் பண்ணியிருக்கா, இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணியிருக்கா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ 17 டிசம்பர் 2020 வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து ஆஸ்திரேலியா கூட ஆடி இருக்காங்க. இந்தியா வந்து எப்படி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 214, செகண்ட் இன்னிங்ஸ்ல 36க்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க. ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 191, செகண்ட் இன்னிங்ஸ்ல 93க்கு 2. அந்த மேட்ச்ல வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 8 ஃபாஸ்ட் 1 ஸ்பின், செகண்ட் இன்னிங்ஸ்ல 5 ஃபாஸ்ட் 4 ஸ்பின், தேர்ட் இன்னிங்ஸ்ல 9 ஃபாஸ்ட் 0 ஸ்பின், ஃபோர்த் இன்னிங்ஸ்ல ஒரு ஸ்பின் மட்டும் விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ அதிகமா ஸ்கோர் வந்து ரொம்ப லோ ஸ்கோரா தான் போயிருக்கு இந்த மேட்ச்ல. அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து ஆதிக்கம் வந்து அதிகமா செலுத்திருக்காங்க கம்பேர் டு ஸ்பின்னர் வந்து பாத்தீங்கன்னா மொத்தத்திலே வந்து நமக்கு வந்து ஒரு 6 விக்கெட் எடுத்திருக்காங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 23 விக்கெட் வந்து ஃபாஸ்ட் எடுத்த மாதிரி எடுத்திருக்காங்க. ஏதாச்சும் கணக்குல மிஸ் ஆச்சுன்னா கோவப்படுறாங்க. அடுத்து டிசம்பர் 23 வந்து பாத்தீங்கன்னா 16 டிசம்பர் 2021 ஆஸ்திரேலியா வர்சஸ் இங்கிலாந்து மேட்ச் ஆடி இருக்கிறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோர் வந்து நல்லா போயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியா வந்து 473 ரன் அடிச்சிருக்காங்க. இங்கிலாந்து வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 236 அடிச்சிருக்காங்க. அடுத்து செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து ஆஸ்திரேலியா 230 ரன், இங்கிலாந்து வந்து 192க்கு ஆல் அவுட் ஆயிருச்சாங்க. இந்த மேட்ச்லயும் நீங்க கம்பேர் டு வைஸா பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட்டுக்கு வந்து அதிகமான சப்போர்ட் இருக்கு. ஆஸ்திரேலியா வந்து நல்ல ஃபேவரா வின் பண்ணியிருக்காங்க. அதே போல இந்த மேட்ச்லயும் ஆஸ்திரேலியா தான் வின் பண்ணாங்க. இந்தியா வந்து கேவலமா தோத்தாங்க இந்த டெஸ்ட் மேட்ச்ல. அடுத்து ஆஸ்திரேலியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் 2022 பாத்தீங்கன்னா 511 ரன் அடிச்சுட்டு 7 விக்கெட்ல டிக்ளேர் பண்ணிட்டாங்க. 214க்கு 10 விக்கெட். அடுத்து ஆஸ்திரேலியா 199க்கு 6 விக்கெட் போனோன்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. வெஸ்ட் இண்டீஸ் 77க்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க. அதே போல இந்த மேட்சும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கம்பேர் டு வைஸா பார்க்கும்போது ஃபாஸ்ட் வந்து அதிகமா விக்கெட் எடுத்திருக்காங்க. ஆஸ்திரேலியா வின் பண்ணியிருக்காங்க. ஆப்போனன்ட் டீம் வந்து கேவலமா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதே சீரீஸ்ல வெஸ்ட் இண்டீஸ் ஆஸ்திரேலியா மேட்ச் பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் 188க்கு ஆல் அவுட் ஆகியிருக்காங்க. அடுத்து 283க்கு ஆஸ்திரேலியாவும் ஆல் அவுட் ஆயிருக்காங்க. அடுத்து 120க்கு ஆஸ்திரேலியா ஆல் அவுட் ஆக்கிட்டாங்க. ஆஸ்திரேலியா விக்கெட் இல்லாம செகண்ட் இன்னிங்ஸ் வின் பண்ணிட்டாங்க. ஃபாஸ்ட்டுக்கும் ஸ்பின்னருக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது அந்த மாதிரி ஃபாஸ்ட் வந்து விக்கெட் எடுத்திருக்காங்க. அண்ட் நமக்கு வந்து ஆஸ்திரேலியா வின் பண்ணியிருக்காங்க. இந்த பிச்சில் லாஸ்ட் நாள் நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா ஆஸ்திரேலியா வந்து இந்த பிச்சில் செம்ம ஸ்ட்ராங்கா ஆடி இருக்காங்க. லாஸ்ட் 4 மேட்ச், அதாவது 2020 இருந்து 24 இந்த 4 வருஷத்துல ஒரு மேட்ச் தோக்கல. அதுக்கு முன்னாடியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மேட்ச் வந்து இந்தியா கிட்ட தோத்துருக்காங்க. ஒரு இங்கிலாந்து கூட ஒரு மேட்ச் தோத்தாங்க. மற்றபடி இந்த பிச்சில் அடிலேட்ல ஆஸ்திரேலியாவோட ஆதிக்கம் பயங்கரமா இருக்குது. ஃபாஸ்ட் பவுலரோட விக்கெட் பெர்ஃபார்மன்ஸ் பாத்துக்கோங்க. அடுத்து ஓவராலா பாத்தீங்கன்னா டோட்டலா இந்த பிச்சில் வந்து 85 டெஸ்ட் மேட்ச்ல 41 மேட்ச் பேட்டிங் ஃபர்ஸ்டும் 21 மேட்ச் வந்து பேட்டிங் செகண்டும். ஸோ டாஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட ஆவரேஜ் ஸ்கோர் 379, 346 செகண்ட் இன்னிங்ஸ்ல, 305 தேர்ட் இன்னிங்ஸ்ல, ஃபோர்த் இன்னிங்ஸ்ல 208. ஹை ஸ்கோர் ஆஸ்திரேலியா 674, லோ ஸ்கோர் வெஸ்ட் இண்டீஸ் 77க்கு ஆல் அவுட் ஆயிருக்கிறாங்க. அடுத்து இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ச் ரிசல்ட் எல்லாம் பேஸ் பண்ணி நம்ம வந்து டெஸ்ட்டுக்கு ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் டெஸ்ட்ல வந்து நம்மளுடைய ஸ்மால் லீக் டீம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. எப்போ அப்படின்னா கோலி 100 ரன் அடிக்கலன்னா நம்ம ஒன் சைடா வின் பண்ணிருக்கலாம். இல்லைன்னா ஹெட் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 50 ரன் அடிச்சிருந்தா நான் போட்ட கான்டெஸ்ட் எல்லாமே வின் பண்ணியிருந்திருப்பேன். மற்றபடி ஓரளவுக்கு என்னோட கணிப்பு எல்லாமே நல்லா பெர்ஃபெக்டா போச்சு. பார்க்கலாம் இந்த மேட்சும். ஃபர்ஸ்ட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஜாய்ஸ்வால், KL ராகுல், ரோஹித் சர்மா, விராட் கோலி, சுப்மன் கில்லி, ரிஷப் பண்ட், நிதிஷ் ரெட்டி, வாஷிங்டன் சுந்தர், பும்ரா, சிராஜ், ஹர்ஷித் ராணா. மோஸ்ட் ப்ராபபிலி இதுதான் ஒரு பிளேயிங் 11 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அன்டில் ஏதாச்சும் ஒரு இன்ஜுரி இல்லை ஏதாவது ஒரு கோச் கம்பீர் ஏதாவது நினைச்சா சேஞ்ச் பண்ணலாம். பட் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நல்ல ஒரு பாசிபிள் 11 இருக்க வாய்ப்பு இருக்கு. எல்லாரோட வெப்சைட் எல்லாம் பார்த்தா நம்ம எடுத்துருக்கோம். என்ன பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து டெஸ்ட் அப்படின்னா டாப்ல இருந்து வராம கீழே இருந்து போங்க. இந்தியாவோட பவுலிங் முக்கியமான 3 ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா இந்த 3 பேர், அதாவது பும்ரா, சிராஜ், ஹர்ஷித் ராணா. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ண தேவையில்லை. பட் பும்ரா கிட்ட இருந்து இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல 8 விக்கெட் எடுத்திருக்காரு. ஆனா இந்த டெஸ்ட்லயும் நீங்க குறையாம பும்ரா கிட்ட முதல் இன்னிங்ஸ் இரண்டாவது இன்னிங்ஸ் ரெண்டுமே சேர்த்து வச்சு பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு 5 விக்கெட் வந்து நம்ம வந்து கண்டிப்பா பும்ரா கிட்ட எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஆஸ்திரேலியாவோட பேட்ஸ்மேன் எல்லாருமே பும்ரா பாலை ஃபேஸ் பண்றதுக்கே கஷ்டப்படுறாங்க. அவர் பாலை மட்டும்தான் வந்து ரொம்ப ஈஸியா ஆட முடியல அவங்களால.
ஸோ அவர் விக்கெட் எடுக்கிறதுனால டீமை வந்து சொதப்பி விட்டுருந்தாங்க. அடுத்து சிராஜ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல 5 விக்கெட் எடுத்திருக்கலாம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் சிராஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடந்த நியூசிலாந்து சீரீஸா இருக்கட்டும், இந்தியாவில வச்சு நடந்தது, அதுக்கு முன்னாடி நடந்த பங்களாதேஷ் சீரீஸா இருக்கட்டும், அங்கெல்லாம் சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. பட் லாஸ்ட் மேட்ச் வந்து டிஎஸ்பி வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்தாரு. இருந்தாலும் நான் வந்து 2ல இருந்து 3 விக்கெட் வரைக்கும் வேணா சிராஜ் எடுத்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணிப்புல இருக்கேன். ஹர்ஷித் ராணா ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல 4 விக்கெட் எடுத்தாலும் நல்ல பால் ஸ்விங் பண்றாரு, பட் நல்லா ஃபாஸ்டும் நல்லா இது பண்றாரு, ஸ்டார்க்கு கிட்டே வம்புலுக்காரு. பட் இந்த டெஸ்ட்லயும் அவர்கிட்ட இருந்தும் ஒரு 3ல இருந்து 4 விக்கெட் வரைக்கும் நீங்க வந்து ஃபாஸ்ட் போலிங் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், செகண்ட் இன்னிங்ஸ், ஃபோர்த் இன்னிங்ஸ்ல வந்து நீங்க எதிர்பார்க்கலாம். ஆனா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் ஒரு முக்கியமான ஆல்ரவுண்டர் நமக்கு வந்து. ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயும் பாத்தீங்கன்னா பேட்டிங் இருக்கு, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயும் பேட்டிங் இருக்கு, செகண்ட் இன்னிங்ஸ்லயும் பேட்டிங் இருக்கு அவருக்கு. அது போக பவுலிங் ஆப்ஷனும் இருக்கு. இந்த மேட்ச்ல மட்டும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல ஒரு 33 ரன் அடிச்சிருக்காரு. அதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிளஸ் 2 விக்கெட் ஸ்கோர் பண்ணி கொடுத்திருக்காரு. அதனால ஆல்ரவுண்டரான வாஷிங்டன் சுந்தர் கிட்ட இருந்து நம்ம கணிசமான ஃபேண்டசி பாயிண்ட் எதிர்பார்க்கலாம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பும்ராக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். அடுத்து வாஷிங்டன் சுந்தருக்கு இம்பார்ட்டன்ஸ் எடுத்துக்கலாம். நிதிஷ் ரெட்டியும் அதே மாதிரிதான் பவுலிங் ஆப்ஷன் இருக்கு, பட் பெருசா அவர்கிட்ட பவுலிங் ஆப்ஷன் கொடுக்கல. செகண்ட் இன்னிங்ஸ்ல தான் கொடுத்தாங்க, ஒரு விக்கெட் எடுத்தாங்க. பட் பேட்டிங் வந்து நல்ல ஹார்ட் ஹிட்டரா விளையாடுறாரு. எப்படி ரிஷப் பண்ட் வந்து டப்புன்னு ஒரு டெஸ்ட்ல இந்தியாவுக்கு வந்து பூஸ்ட் பண்ணி கொடுப்பாரு, அதை விட பயங்கரமா நிதிஷ் ரெட்டி பண்றாரு. நல்லாவே வந்து ஒரு 10 பால் பிடிச்சா கூட 15 ரன் அடிக்கிறாரு டெஸ்ட்ல, அந்த மாதிரி பிளேயர். அதனால ஒரு நல்ல ஒரு இன்டென்டோட ஆடுறதுனால நிதிஷ் ரெட்டிக்கும் நீங்க வந்து தாராளமா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒரு இதுல பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் விக்கெட் கீப்பரான ரிஷப் பண்ட் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்ங்கிறது உங்களுக்கு தெரியும். குறைஞ்சது பாத்தீங்கன்னா ஒரு 4 கேட்ச், ரன் அவுட் அதெல்லாம் பண்ணிடுவாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் எக்ஸ்ட்ரா வரும். அதனால ரிஷப் பண்ட்டை வந்து கண்டிப்பா நீங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா லாஸ்ட் மேட்ச் நீங்க பாத்தீங்கன்னா அவர் மொத்தத்துல 38 ரன் அடிச்சிருக்காரு. ஆனா 60+ ஃபேண்டசி பாயிண்ட் கிட்ட வாங்கியிருக்காரு. 50 எவ்வளவு சம்திங் வாங்கினாரு நினைக்கிறேன். ஏன்னா அந்த விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ங்கிறது அந்த லெவலுக்கு இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சுப்மன் கில் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. இப்ப கூட அந்த பிங்க் பால் டெஸ்ட்ல ஆடினாரு. சோ சுப்மன் கில் நல்ல ஒரு ஃபார்ம்ல தான் இருக்காரு. விராட் கோலி, ரோஹித் சர்மா, KL ராகுல், ஜாய்ஸ்வல். ஆனா மோஸ்டா பாத்தீங்கன்னா எல்லாருமே ஜாய்ஸ்வலுக்கு, KL ராகுலுக்கு, விராட் கோலிக்கு இந்த 3 பேட்ஸ்மேனுக்கு வந்து பியூரா இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. பட் நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறது கிடையாது. ஏன்னா மறுபடியும் அகைன் நான் ஆஸ்திரேலியா பவுலர்ஸ் மேல கொஞ்சம் கான்பிடென்டா இருக்கிறதுனால நான் வந்து இந்தியாவோட டாப் ஆர்டர்ஸ் மேல நான் யாரு மேலேயும் பெருசா நம்பிக்கை வைக்கல. ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பாருங்க. ஜாய்ஸ்வல் வந்து டக்கு, அடுத்து KL ராகுல் 26, கோலி 5 ரன். அதே மாதிரி எல்லாருமே அவுட் ஆகி போனாங்க. படிகள்ல இருந்து அதுக்கப்புறம் ஜூரல் எல்லாருமே டப்புன்னு அவுட் ஆகி போனாங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல பிச்சு வந்து அவங்களுக்கு ஃபுல்லா பேட்டிங் ட்ராக்கா அமைஞ்சுக்கிட்டு அதனால ஸ்கோர் பண்ணாங்க நான் நினைக்கிறேன். பட் பாத்துக்கலாம். பட் விராட் கோலியை பத்தி நான் சொல்லியே ஆகணும். விராட் கோலியோட செல்லமான கிரவுண்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அருண் ஜேட்லி ஸ்டேடியம் இந்தியாவில இருக்கு. 2வது வெளிநாட்டுல உள்ள ஒரு பெஸ்ட் ஃபேவரட் கிரவுண்ட்னா அது அடிலேட் தான். அவர் அதிகமா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஆஸ்திரேலியா போய் இந்தியாவின ஒரு பிளேயர்ல அதிகமா வச்சு ஸ்கோர்னா அது அடிலேட்ல தான் அவர் வச்சிருக்காரு. சராசரியா அவரோட ஆவரேஜ் 63 இருக்கு. ஸோ அதனால எல்லாருமே பாத்தீங்கன்னா நான் சொல்றது வந்து ஜாய்ஸ்வல், KL ராகுல், விராட் கோலி இந்த 3 பேருக்கும் கண்டிப்பா உங்க ஆப்போனன்ட் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஆனா அதே இடத்துல நான் வந்து ஜாய்ஸ்வலுக்கு பதிலா நிதிஷ் ரெட்டியை ஃபோக்கஸ் பண்றேன். அதே போல KL ராகுலுக்கு பதிலா நான் வாஷிங்டன் சுந்தரை ஃபோக்கஸ் பண்றேன். விராட் கோலிக்கு பதிலா நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு பவுலிங் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம ஆஸ்திரேலியாவுக்கு கூட நம்ம நம்பி டீம் செட் பண்ணலாம். பட் ஜாய்ஸ்வலை வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 70ல இருந்து 80% செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. KL ராகுலையும் ஒரு 70ல இருந்து 80% செலக்ட் பண்ணியிருக்காங்க. விராட் கோலி எல்லாம் 90% செலக்ட் பண்ணிருக்காங்க. அட்லீஸ்ட் இந்த 3 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் நாளைக்கு சரியா ஆடலைன்னா கூட நம்ம வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே டயத்துல நம்ம எடுக்கக்கூடிய நிதிஷ் ரெட்டி, வாஷிங்டன் சுந்தர் பெர்ஃபார்ம் பண்ணியே கொடுத்தாகணும். ஏன்னா என்ன போக்கஸ்ல நம்புறேன்னா அட்லீஸ்ட் பேட்டிங் பவுலிங்ல பெர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க நான் நம்புறேன். ஸோ அதனால இந்த பேட்டிங்கை பெருசா நம்பாம இந்தியாவோட பவுலிங்கை நம்புறேன். அடுத்து ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல தோத்தாலும் இந்த டெஸ்ட் வந்து கண்டிப்பா அவங்க வந்து வின் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த பிச்சு அவங்களுக்கு ஃபேவரட்டான ஒரு பிச்சு. ஸோ பார்க்கலாம். ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் மெக்ஸ்வினி, உஸ்மான் கவாஜா, லபுஷேனி, ஸ்டீவ் ஸ்மித், ஹெட்டி, மிச்சல் மார்ஸ், அலெக்ஸ் கேரி, ஸ்டார்க்கு, கம்மின்ஸ், போலண்டு அண்ட் லியான். ஹேசல்வுட் வந்து இன்ஜுரின்னு சொன்னாங்க நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும். அவை அன்அவைலபிள்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் எதுவும் சேஞ்ச் வந்தா நம்ம வந்து வீடியோல எதுவும் எடிட் பண்ண முடியாது. டெலகிராம்ல அப்டேட் பண்ணிடுறேன்.
ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த 4 பவுலிங் ஆப்ஷனுமே இம்பார்ட்டன்ட். ஸ்டார்க்கா இருக்கட்டும், கம்மின்ஸா இருக்கட்டும், போலண்டா இருக்கட்டும், லியானா இருக்கட்டும். லாஸ்ட் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்க் வந்து 3 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு, கம்மின்ஸ் வந்து 3 விக்கெட், ஹெய்ஸ்லூட் நிறைய விக்கெட் எடுத்தாரு. இந்த மேட்ச் அவர் அன்அவைலபிள். அண்ட் லியானோ வந்து பாத்தீங்கன்னா 2 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. அவர் வந்து மெயின் ஸ்பின்னரா இருக்கிறாரு. ஒருவேளை ஃபாஸ்ட்டுக்கே சப்போர்ட் பண்ணல அப்படின்னா லியான் வந்து இந்த பிச்சில் 2 விக்கெட் 3 விக்கெட்டுலாம் எடுத்திருக்காரு. நம்ம அந்த லாஸ்ட் பிச்சில் எப்படி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்கிறத பார்த்துல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த 4ல் அட்லீஸ்ட் 3 பேருக்காச்சும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. அதே போல இந்த போலண்டுங்கிற பிளேயர் வந்து நல்ல பிளேயர். நிறைய இந்த பிச்சிலலாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிபிஎல் மேட்ச், டெஸ்ட் மேட்ச்லாம் ஆடி இருக்கிறாரு. ஆனா அவரோட செலக்டட் பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா வெறும் 5% இருந்து 10% தான் இருக்கு. அவர் நம்ம நினைச்ச மாதிரி எடுத்து ஒரு 4ல இருந்து 5 விக்கெட் இன்னைக்கு மேட்ச்ல ஸ்கோர் பண்ணி கொடுத்தாருன்னா நமக்கு வந்து ஒன் சைடு ஸ்வீப் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவர் யாரும் ஃபோக்கஸ் பண்ணல. ஸ்டார்க்கு நிறைய பேர் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியா கம்மின்ஸையும் 50% ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே இந்தியா ஃபர்ஸ்ட் மேட்ச் வின் பண்ணதுனால இந்தியாவுக்கு ஃபேவரா ட்ரை பண்றாங்க. அது அவங்களோட விருப்பம். பட் நான் வந்து ஆஸ்திரேலியாவை தான் நம்புறேன் மோஸ்டா. அதனால போலண்டு, கம்மின்ஸ், ஸ்டார்க்கு, லியானுக்கு வந்து நான் இம்பார்ட்டன்ஸ் எடுக்கவா வேணாமாங்கிறது இன்னுமே கன்ஃபியூஷன்ல தான் இருக்கு. நான் வந்து லாஸ்ட் 4 டெஸ்ட் மேட்ச் ரிசல்ட் பார்த்தேன். அதுல லியான் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படின்னா, நீங்க நம்ம பார்க்கும்போது நம்ம சும்மா ஏனதானு கொடுக்கல. லியானோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்ததுன்னா, இப்போ வந்து ஸ்டார்க்கு, கம்மின்ஸ், போலண்டு பவுல் பண்றாங்க வைங்களா இந்தியாவுக்கு அகைன்ஸ்டா, அவங்களால விக்கெட் எடுக்க முடியல அப்படின்னா தான் லியான் வந்து நிறைய ஓவர் பவுல் பண்ண வர்றாரு. ஸ்டார்க்கு, கம்மின்ஸ், போலண்டு பாலே நல்ல ஸ்விங் ஆகி இருந்ததுன்னா லியான் வந்து பெருசா ஓவரே பவுல் பண்ணல. அந்த லாஸ்டா நடந்த 4 டெஸ்ட் மேட்ச்லயும் இவங்க ஃபாஸ்ட்டுக்கு சப்போர்ட் கிடைக்காத நேரத்துல தான் லியான் வந்து அட்டாக் பண்ணி விக்கெட் எடுத்திருக்காரு. சில மேட்ச்ல நிறைய ஓவர் பவுல் பண்ணியிருக்காரு, சில மேட்ச்ல பவுலிங்க்கு வராமலேயும் இருந்திருக்கிறாரு சில இன்னிங்ஸ்ல. அதனாலதான் லியானோ மேல ஒரு இது இருக்கு. பட் லியான் தான் மெயின் ஸ்பின்னர் ஆஸ்திரேலியாவுக்கு. அதனால அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் எடுத்து ஆகணுங்கிறது என்னோட இது. அதுக்கு அடுத்தபடியா அலெக்ஸ் கேரிக்கு வந்து விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் நல்ல ஒரு ஆப்ஷன் இருக்கு. நீங்க வந்து ஒரு மெக்ஸ்வின்னி எடுக்கிறதுக்கு இவர் அலெக்ஸ் கேரியை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன்னா எத்தனை கேட்ச் பிடிச்சாரு தெரியுமா லாஸ்ட் மேட்ச்ல. அதே போல கவாஜாவை விட அலெக்ஸ் கேரிக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா அந்த நமக்கு தேவை ஃபேண்டசி பாயிண்ட் தான். அதுல அலெக்ஸ் கேரி வந்து கண்டிப்பா நல்ல ஃபேண்டசி பாயிண்ட் வந்துருவாரு. அதனால விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய அலெக்ஸ் கேரி நல்ல இம்பார்ட்டன்ட். அடுத்து மிச்சல் மார்ஷ் வந்து ஒரு அடிஷனல் பவுலர் ஆஸ்திரேலியாவுக்கு. அதே போல பாருங்க, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வெறும் 6 ரன் தான் அடிச்சாரு. செகண்ட் அது போக ஒரு விக்கெட் 2 விக்கெட் எடுத்து கொடுத்துட்டாரு. ஏதோ ஒரு இதுல பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல 47 ரன் அடிச்சாரு, ஆனா விக்கெட் எடுக்கல. நமக்கு தேவை ஏதாச்சும் ஒரு இன்னிங்ஸ்ல ஏதாச்சும் ஒரு இது பண்ணி கொடுத்தா கூட பெஸ்ட். அதனால மிச்சல் மார்ஷ் இம்பார்ட்டன்ட், ஹெட்டும் இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 11, செகண்ட் இன்னிங்ஸ் 89. ஆஸ்திரேலியா வெர்சஸ் இந்தியானாலே ஹெட் இல்லாம நான் டீம் போட மாட்டேன். ஹெட் என் டீம்ல கண்டிப்பா இருப்பாரு. அதனால ஹெட். அடுத்து இந்த டாப் 4 வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒருத்தருக்கு வேணா நீங்க இம்பார்ட்டன்ஸ் எடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்க வந்து இந்தியாவில இருக்கக்கூடிய நான் சொன்ன மாதிரி ஜாய்ஸ்வலுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க. KL ராகுல், விராட் கோலி அந்த 3 பேர்ல இருந்து யாரையாச்சும் ஒருத்தரை கூட நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. இல்ல இந்த 4 பேர்ல இருந்து கூட யாரையாச்சும் ஒருத்தர் எடுக்க நினைச்சா நீங்க அது எடுக்கலாம். பட் பெருசான பேட்டிங் ஆப்ஷன் நம்புறது இல்லாதனால நான் ஃபுல்லா ஆல்ரவுண்டர் பவுலிங் ஆப்ஷன் தான் நம்பி இருக்கிறேன். ஸோ இப்போ நம்மளுடைய ஸ்மால் லீக் டீம் ஒரு டெமோ டீம் தான். பாருங்க, கம்மின்ஸ், ஸ்டார்க்கு, போலண்டு, லியான், மிச்சல் மார்ஷ், ஹெட், லபுஷேனை வந்து நம்ம எடுத்திருக்கோம். அடுத்து ரிஷப் பண்ட், நிதிஷ் ரெட்டி, வாஷிங்டன் சுந்தர், பும்ரா. நீங்க சொன்ன போல இந்த லபுஷன் இடத்துல விராட் கோலி எடுக்கலாம், இல்ல அப்படின்னா ஜாய்ஸ்வால் எடுக்கலாம், இல்லைன்னா KL ராகுல கூட ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். அதே போல லியான் வேணுமா, இல்ல அப்படின்னா அந்த இடத்துல ஹர்ஷித் ராணாவை கூட நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அது உங்களுடைய விருப்பம். பட் நான் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு ஃபேவரா போறதுனால ஆஸ்திரேலியாவுக்கு சப்போர்ட்டிங்கா டீம் போட்டிருக்கேன். அது உங்களுடைய விருப்பம். நிறைய பேர் வந்து இந்த நிதிஷ் ரெட்டி, வாஷிங்டன் சுந்தர் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா விராட் கோலி இருக்கும்போது அவங்களெல்லாம் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க, ஜாய்ஸ்வால தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. சேஃபா டீம் போடுறவங்க வந்து கண்டிப்பா விராட் கோலி, ஜாய்ஸ்வால், KL ராகுல மிஸ் பண்ணிடாதீங்க. ஆனா அவங்க ஃபிளாப் ஆயிட்டாங்க அப்படின்னா இந்த டீம் வந்து ஒன் சைடு. அதே இது லாஸ்ட் மேட்ச் மாதிரி ஜாய்ஸ்வால், விராட் கோலி, KL ராகுல ஸ்கோர் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த டீம் வந்து ஒன் சைடு லாஸ். அவ்வளவுதான். கேப்டன் வைஸ் கேப்டன்ல ஸ்டார்க்கு, பும்ரா, கம்மின்ஸ், லியான் ஃபுல்லா பவுலிங் ஆப்ஷனை தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அது பார்த்துக்கோங்க. நிறைய பேருக்கு இன்னுமே பவுலிங் ஆப்ஷன்ல வந்து ஒரு விக்கெட் எடுத்தா 25 பாயிண்டா நினைக்கிறீங்க. கண்டிப்பா கிடையாது. டெஸ்ட்ல வந்து எல்லாமே வேற. T20க்கும் ODIக்குமே ஃபேண்டசி பாயிண்ட்ல வித்தியாசம் இருக்கு. T20 ODIல இருந்து டெஸ்ட்டுக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஃபேண்டசி பாயிண்ட நீங்களே போய் செக் பண்ணுங்க. அப்பதான்
எல்லா இதையும் பாப்பீங்க உட்காந்து. கேம் சேஞ்சரா உஸ்மான் கவாஜாவை சூஸ் பண்ணுங்க நண்பா. இந்த பிட்ச்ல நல்லா ஆடி இருக்கிறாரு. ஒரு பெரிய இன்னிங்ஸ் கூட ஆடி கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள பிளேயர் தான் கவாஜா. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். அடுத்து ஸ்டீவ் ஸ்மித்தும் ஆடினார்னா நல்லா ஆடுவார், பட் கொஞ்சம் ஃபார்ம் அவுட்ல இருக்கான் தலைவன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அடுத்து நிதிஷ் ரெட்டி, வாஷிங்டன் சுந்தர் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ட்ரம்ப் கார்டுன்னு நான் நினைக்கிறேன். அதனால இந்த 4 பேரையுமே கேம் சேஞ்சர் ஆப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நிறைய பேர் ஏதோ ஆஸ்திரேலியாவுக்கு சப்போர்ட் பண்றதா நினைக்கலாம். கண்டிப்பா கிடையாது. ஃபேண்டசின்னு வந்துட்டா நம்ம ஃபேண்டசியை தான் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவேன். சப்போர்ட் வந்து வேற. எனக்குலாம் கிரிக்கெட்ல டோனின்னா அவ்வளோ வெறி. ஆனா நான்லாம் ட்ரீம்ல இந்த ஃபேண்டசிலாம் ஒரு நாள் கூட நான் டோனியை எடுத்ததே கிடையாது. ஏன்னா நமக்கு தேவை யார் அந்த வில்ல நம்ம வின் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்பேன். அதனால அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. ஸோ என்னடா ஃபுல்லா ஆஸ்திரேலியான்னு அழுதுகிட்டே நடக்கும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க கண்டிப்பா இந்தியாவுக்கு ஃபேவரா நீங்க டீம் போடலாம். நான் ஏன்னா பிட்ச் ரிப்போர்ட்டை பார்த்ததுல கொஞ்சம் ஆஸ்திரேலியா இந்த பிட்ச்ல நல்லா ஆடி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால நான் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு சப்போர்ட்டா டீம் போட்டிருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு இந்தியா மேல ஃபுல் கான்பிடென்ட் இருந்தா இந்தியாவுக்கு ஃபேவரா நீங்க டீம் போடுங்க. அதுல தப்பே கிடையாது. ஏன்னா உங்களுடைய இதுதான் கண்டிப்பா ஃபைனல் டேஸ்ல வின் பண்ணும். அதனால உங்களுடைய விருப்பத்தின்படியே டீம் போடுங்க. ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.